குறிப்பாக ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, பண்ணல இந்த முறை திமுகவை தோற்கடிச்சீங்கன்னா பதறி போய் உடனடியாக செய்வார். அதே மாதிரி அரசு புனிதமான வாக்குகளை வாங்கல் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஆனா 1 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 1.25 கோடி பேருக்கு கொடுக்கல. இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடி ஏழையின் சின்னம் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம், வெற்றியின் சின்னம் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம், ஒருத்தாரின் சின்னம் மாம்பழம் மாம்பழம். உடனடியாக மீதமுள்ள தாய்மார்களுக்கு அது கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 மாசம் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முறை மின் கட்டணம் அதை 1 மாசமா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். ஆனா அவரு இன்னி வரைக்கும் அதே மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் அதை 1 மாசமா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். ஆனா அவரு குறிப்பாக ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு சொன்னாங்க. ஆனா 1 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 1.25 கோடி பேருக்கு கொடுக்கல. இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடித்தால் உடனடியாக மீதமுள்ள தாய்மார்களுக்கு அது கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் அதை 1 மாசமா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். ஆனா அவரு இன்னி வரைக்கும் பண்ணல. இந்த முறை திமுகவை தோற்கடிச்சீங்கன்னா பதறி போய் உடனடியாக செய்வார். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை இன்று வரை நிறைவேற்றல. திமுகவை தோற்கடித்தால் உடனடியாக செய்வாங்க. அதே மாதிரி தற்காலிக பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று திமுக சொன்னது. ஆனால் அது இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன், திமுகவை தோற்கடித்தால் மட்டும்தான் இந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடிய திட்டங்களை நாம் பெற முடியும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது அதற்கு முன்பாக ஜெயலலிதா அதிமுகவினுடைய ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியின் போது ஜெயலலிதா என்ன செய்தார் என்று சொன்னால், ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை சட்டம் என்பதை கொண்டு வந்தார்கள். அரசு பணியாளர்கள் 1.5 லட்சம் பேரை பணி நீக்கம் செய்தாங்க. அதே மாதிரி 5000க்கு மேல் வருவாய் இருந்தால் அவங்களுக்கு சக்கரை ரேஷன் பொருள் கிடையாதுன்னு சொன்னாங்க. மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக ஆட்சியை அவர்கள் தோற்கடித்தார்கள். தோற்கடித்த ஒரே மாசத்துல ஜெயலலிதா அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்க. ஆடு கோழி தடை சட்டம் திரும்ப பெறப்பட்டது. அரசு பணியாளர்கள் மீண்டும் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். ரேஷன் கடை 5000க்கு மேலங்கிறத அந்த நிபந்தனை தாழ்த்தப்பட்டது. இத்தனையும் எதனால் நடந்தது என்று சொன்னால், அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பாடம் புகட்டியதால் தான் நடைபெற்றது. அதனால இந்த பெருமைக்குரிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உகந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். அடுத்து வேட்பாளர் எடுத்துங்க. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் நீங்க திமுகவை கடுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இப்ப நேற்று கூட கலைஞர் என்னுடைய கனவுல வந்தார். கலைஞர் என்னுடைய கனவுல சொன்னார், ஏப்பா நான் கடைசியா நான் அண்ணா பக்கத்துல என்னை அடக்கம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு காரணம் நீதான்ப்பா, அதனால தைரியமா போ, நீ தான் ஜெயிப்ப, ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா போன்னு சொன்னார். திடீர்னு கண்ணு முடிச்சு பாக்குறேன், கலைஞரை காணும் அப்படின்னு காணும். அப்போ திமுக அப்போ சொன்னார் அவரு, என்னுடைய உண்மையான விசுவாசிகள், திமுகவுடைய உண்மையான விசுவாசிகள் உனக்கு தான்ப்பா ஓட்டு போடுவாங்க, நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சார். அப்ப திமுக காரர்கள் இப்ப ஜெகத்ரட்சகன் என்பவரை 3வது முறையாக நிறுத்திருக்காங்க. 3வது முறையாக ஜெகத்ரட்சகன் நிறுத்திருக்கப்ப அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யல. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு கடைகோடி திமுகவுடைய உடன்பிறப்புக்கு இந்த சீட்டை கொடுத்திருந்தா நாம அதை நீ எனக்கு மாத்தி போடுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது நியாயமும் கிடையாது. ஆனா 3 முறை நின்று ஜெயிச்சு இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யாத ஒரு நபர் நிற்கிறாரு. கலைஞருடைய கடைசி கனவை நிறைவேற்றிய ஒரு வேட்பாளராக நான் நிற்கிறேன். அப்ப திமுகவுடைய உடன்பிறப்புகள் உண்மையான விசுவாசிகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எனக்கு தான் ஓட்டு போடணும். அதனால நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன், அன்பா கேட்டுக்கிறேன், நீங்களெல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தால் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதி மக்களுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்காக பாடுபட, உங்களுக்காக உழைக்க,
உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்ல வழக்கறிஞர் என்ற அந்த அனுபவத்தை கொண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பகுதி மக்களுக்கு தருவார். இங்கே பெருமளவில் திரண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி